ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெடி கிளாஸஸ் இருக்கான நெக்ஸ்ட் எபிசோடு ப்ரோமோ பார்க்கலாமாங்க. எங்கே பார்த்தீங்கன்னா மனோஜுமே ரொம்பவே கோமா அங்கே ரோகிணி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ராஜாவும் ராணியும் பார்த்தீங்கன்னா ராணி என்ன சொல்கிறாங்கன்னா அங்கே மனோஜ் எங்கிட்ட தப்பாக நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தப்பான தகவலை இங்கே ரோகிணி கிட்டேயும் இங்கே மனோஜ் கிட்டேயும் பார்த்தீங்கன்னா சொல்லி அவங்க கிட்ட இருக்கிறத ஃப்ரிட்ஜு டிவி பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டிவியும் ஃப்ரிட்ஜும் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு போய்ட்றாங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமே தெரிய வருது. முத்துக்கு அங்கே ரவிக்கு ஸ்ருதிக்கு எல்லாருக்குமே தெரிய வருது. அவங்களுமே பார்த்தீங்கன்னா அங்கே போலீஸ் கம்ப்ளைண்ட் போகாமல் அவங்க வாயிலேருந்தே உண்மை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிளானும் போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ரோகிணியுமே பார்த்தீங்கன்னா அவங்க 3 லட்ச ரூபா பார்த்தீங்கன்னா எடுத்து அங்கே எடுத்ததுனால அங்கே நம்ம இதெல்லாம் மாட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போலீஸுக்கெல்லாம் வேணாம் அவங்க வாயிலே உண்மை வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்து சொன்ன ஐடியா வச்சு அவங்களுமே பார்த்தீங்கன்னா மனோஜ் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரோகிணிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அருணுமே நம்ம முத்துவை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இங்கே சீதா கிட்டேயுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவை பற்றி தப்பாக அவன் தான் வச்சு அடியாளை வச்சு அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதா கிட்ட சொல்லுவோம். சீதா பார்த்தீங்கன்னா அங்கே மீனா கிட்ட ரொம்பவே கோமாவும் பேசி அங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே முத்தை பற்றி நீ தப்பாக பேசுகிறவளை வச்சுக்காத, ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தால் நீங்கள் சொன்னது அவன் முத்து மேலே தப்பு சொன்னாலுமே அங்கே சீதாக்காக உனக்காக மட்டும்தான் அவர் அங்கே எதுவுமே பேசாமல் சைலண்டாக நின்றுதாரு, நீ அவரை பற்றி தப்பாக பேசுகிறே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவுமே பார்த்தீங்கன்னா அடிச்சிடுறாங்க. அந்த அடிச்சதே நினச்சிக்கிட்டு இங்கே சீதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே மீனா கிட்ட பேசாமல் நீ என் கூட பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே முத்துவே சீதாவை மீட் பண்ணி பேசுகிறாங்க. உடனே இங்கே சீதாக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. சீதாவுமே பார்த்தீங்கன்னா முத்துக்கிட்ட பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட உறுப்பினராலே அங்கே நின்று கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடு சீதா, ஏன்னா நான் அருண் பண்ணுற இந்த பொய் சொல்கிறத நான் முன்னாடியே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவையும் இங்கே சீதாவையும் கூட்டிகிட்டு அருண் கிட்டே போகிறாங்க. ஏன்னா அருணுக்கு இங்கே சீதாவையும் மீனாவையும் கூட்டிகிட்டு வந்தது அருணுக்கு தெரியல. ஏன்னா அங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அருண்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. நீ எதுக்காக அங்கே அக்காவுக்கு தங்கச்சிக்கு சண்டை வச்சு விட்ற, என்ன பழி வாங்கணும்னு சொல்லிட்டு அவங்கள என்னத்துக்கு பிரிச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அருண்கிட்ட இங்கே முத்துவுமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா அருணுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு அங்கே நான் உன்னை பழி வாங்கினேன்னா அங்கே அடித்தாதான் இங்கே வலிக்குன்னு எனக்கு தெரியும், அதனால தான் படித்ததுக்கும் படிக்காததுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதை இங்கே சீதாவும் இங்கே மீனாவும் கேட்டுடுறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவுமே பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு நீ வாயாலே நீயே மாட்டிக்கிட்ட சீதா, இவரு வட்டமான புத்தி அதுதான் உனக்கு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு வந்தது, இதுக்கு மேலே நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீதா கிட்டாங்க அருணுமே பார்த்தீங்கன்னா நான் தப்பு பண்ணலை சீதா, என்னை மன்னிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் செஞ்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீதாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே அருண்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.